ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன மீனை போட்டு தான் இன்றைக்கி தூண்டிலில் பெரிய மீன் பிடிக்க போகிறோம். அந்த உயிரோடு உள்ள மீனை ஒண்டி எடுத்து கோத்து போட வேண்டியதான். நிறையா மீன் பிடிச்சேன், எல்லாம் செத்து போச்சு. இந்த இந்த முள் இந்த இந்த சைஸு முள்ளில் போட்டு கோத்து போட்டோம்னா மீன் உயிரோடு இருந்தால் மாட்டிக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சின்ன மீன் இந்த பாருங்க உயிரோடு மேயுதா. இதை இப்படி போடும் போது ஆடுதா, அதில் வந்து மீன் பெரிய மீன் கொத்தும். அதுக்கு தான் உயிரோடு போட்டிருக்கிறது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நானும் ரொம்ப நாளையாக தான் தூண்டி போட்டுட்ருக்கேன். கடிக்கவே மாட்டேங்குது. அது தக்க தெரியுதா இல்லையா பாருங்கள். இப்போ போட்டிருக்கேன், பார்ப்போம் எவ்வளோ நாள். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒண்டி லைக் போடுங்க. ஏன்னா மீனை போட்டதுனால நமக்கு சீக்கிரம் மீன் மாட்டாது. ஆனாலும் வெயிட் பண்ணணும் நம்ம, வேறு ஒன்றும் இல்லை. அது தூண்டில் ஆட்டி ஆட்டி உயிர் மீன் இருக்கிறதுனால ஆட்டி விட்டோம்னா டக்குன்னு தெரியுமேனு போட்டுறேன். பாருங்கள், லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். அப்போ தான் மீன் கொத்துதா இல்லை சும்மா வீட்டுக்கு போகிறோமா என்னன்னு தெரியும். பாருங்கள், கொத்துது பாருங்கள். அதில் உங்களுக்கு கிட்ட இது பாருங்கள். நான் ஒரு ஆள் தான் வீடியோ எடுக்கிறேன், அதனால் தெரியல. லைட்டாக ஆடுது பாருங்கள். ஆடுதா. லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள். ஏன்னா உடனே மீன் கொத்தி இழுத்தா மீன் இருக்கா என்னன்னே தெரியாது. நல்லா நம்ம கடிக்க விட்டு, ஏன்னா உயிர் மீன் போட்டிருக்கோம்ல, அதனால் கடிக்க விட்டு இழுத்தா தான் நம்ம மீன். சின்ன மீனாக இருந்தால் டக்குன்னு கொத்திடும். நாக்கு பூச்சியில் கொத்தும் போது மீனை போட்டு கொத்து போடும் போது பெரிய மீனாக தான் கொத்தும். அதனால் நம்ம வெயிட் பண்ணி தான் இழுக்கணும். லாஸ்ட் வரைக்கும் வீடியோ பாருங்கள், என்ன மீன் தான் மாட்டுதுன்னு. பிடிச்சிருந்தா ஒண்டி லைக் போடுங்க. விட்டுட்டு அங்கேயே தான் இருக்கும் அந்த மீன். கொத்து இறைய அடிக்காமல் போகாது. லைட்டாக கொத்துது பாருங்கள். நான் தான் ஆட்டி விட்றேன். டக்குன்னு உயிர் மீன் துள்ளாமல் இருந்தாலும் கடிக்காமல் இருக்கும்ல. ஆக்சுவலாக பொறுமையாக கொத்துறதை பார்த்தா இது விரால் மீனாக இருந்தாலும் இருக்கும், சொல்ல முடியாது. லைட்டாக இழுக்குது. வாயில் வச்சிருச்சா என்னன்னு தெரியல, இழுத்து பார்க்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ இழுக்குது பாருங்கள். நல்லா லாக் ஆகிடுச்சு. இழுக்குதா, அங்கே பாருங்கள், நல்லா லாக் ஆகிடுச்சு. அதான் பொறுமையாக இழுக்கிறா. பாருங்க, தூண்டி என்ன வளையுது பாருங்கள். அங்கே பாருங்கள், அப்படியே பொறுமையாக கரைக்கு இழுத்துட்டு போயிடுறேன்.